அத்தை அத்தை இங்க வாங்க. என்ன அபி வேலை இருக்குமா? நீங்க வாங்க சொல்றேன். சரி வரேன். நீங்க வாங்க. அப்பா இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. தனம் கூட சொல்லிட்டே இருந்தா, மறந்தே போச்சு. ஹாப்பி ஆனிவர்சரி. சேர்ந்து Thank நில்லுங்க you, அத்தை. இது எத்தனாவது வருஷம்? 5ஆ 6ஆ? உங்களுக்கு எதுதான் ஞாபகம் இருக்கு? 6வது வருஷங்க. எப்பவும் போல சந்தோஷமா இருங்கப்பா. நல்லா இருங்க. சிரிச்சிட்டு தான் சொல்லேன். அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்? என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஆக போகுது? டேய், உங்க அம்மாவை பத்தி தான் தெரியும்ல. சரி வா சாப்பிடலாம். நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் கோயில்லேருந்து காசி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷமாவது 3 பேரா வந்து ஆசீர்வாதம் வாங்குற வழியை பாருங்க. அந்த 3வது மனுஷனும் வந்துட்டேன். இப்போ என்னன்றீங்க? எப்பவும் விளையாட்டு தானே உனக்கு? ஏய், பை தி வே, many more happy returns of the day. Thank you. Congrats. தேங்க்ஸ் வெற்றி. அப்புறம் இன்னைக்கு எங்க ட்ரீட்? 3 ரேக்கஸா இல்ல பாபிக்கு நேஷனா? இப்போதைக்கு இட்லி பொங்கல் இடியாப்பம். ஓகே? போர் அண்ணி. அப்ப மேகி நூடுல்ஸ் இருக்கு, சாப்பிடுறியா? ஐயோ, அதுக்கு நம்ம ஒரு இடியாப்பமே மேல. இதையே சாப்பிடலாம். தொட்டுக்க என்ன இருக்கோ கொடுங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னு சொல்லியிருந்தியே, கிடைச்சதா? இல்லப்பா, அடுத்த வாரம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபி அடுப்புல இட்லி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசப் இன்று காலை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுவரை கொலைக்கான எப்படி பிடிச்சாலும் எதையாவது சொல்லி விடத்தானே போறீங்க. ஈடுபட்டுள்ளனர். சும்மா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு லா அண்ட் ஆர்டர் பேசுறது நல்லா தான் இருக்கும்ப்பா. எங்களுக்கும் பிடிச்சவொன்னு போட்டு சொல்லணும் தான் ஆசை. ஆனால் அதுக்கு 1008 கேள்வி கேட்பானுங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்காம அப்பவே சுட்டு தள்ளுற மாதிரி ஒரு கேஸ் எடு. இவனுக்கு நீ சப்போர்ட்டா? அண்ணி, நீங்க சொல்லுங்க, இந்த கேஸை எடுக்கட்டுமா வேணாமா? ஓ, அப்பாவுக்கு லாயர் போஸ்ட், அன்னைக்கு கமிஷனர் போஸ்ட். நல்லா இருக்குடா. இந்த பாரு, முதல்ல உங்க அண்ணிக்கு அம்மாங்கிற போஸ்ட் கிடைக்கட்டும், அது போதும். ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துடலன்னா முடிய மாட்டேங்குது. சொன்னா மட்டும் கோவம் வருது. ஏமா இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களால பேசாம இருக்க முடியாதா? டேய், இருக்கிறதானே சொன்னேன். நான் மட்டுமா சொல்றேன்? நேத்து பக்கத்து வீட்டு பாக்கியம் வந்து பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொன்னா, வந்துடுறோம்னு சொன்னேன். அதுக்கு நீங்க மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்றா. அதுக்கு என்ன சொல்ற? அவங்க பேசுறதுக்காக நீங்களும் அப்படித்தான் பேசுவீங்களா? முதல்ல அண்ணிய பொண்ணா பாருங்க, அதுக்கப்புறம் குறையெல்லாம் தெரியாது. ஏய், இட்லி சாப்பிட்டது போதும், போய் கன்வின்ஸ் பண்றா. மார்னிங் சார். குட் மார்னிங் வெற்றிமாறன், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், வந்தவொன்னே உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் இம்பார்ட்டன்ட் விஐபி ஒருத்தர் வந்து பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்கை டிவியோட சிஇஓ மிஸ்டர் குகன் தானே சார்? தன்னோட ஒய்ஃபை 2 நாளாக காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எனி டைப் ஆஃப் அப்டக்ஷன் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாரு சார்? அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஒன் மோர் திங், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் மற்ற டிவி சேனல்ஸ்னால இது பெரிய இஷ்யூ ஆகிடும்னு பயப்படுறாரு. இந்த விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்காக மிஸ்டர் குகனை நீங்கள் இன்ட்ரோகேட் பண்ணலாம். அவரோட நம்பர் அதுலேயே இருக்குது. ஓகே சார். எஸ் சார். ஸோ உங்கள் வீட்டில் டிரைவர்ஸ், மெய்ட்ஸ் இவங்களில் யாராவது உங்கள் ஒய்ஃபை எப்போ கடைசியாக பார்த்து தான் சொன்னாங்க? வெனஸ்டே ஈவினிங் தான். டிரைவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கான். எப்பவும் போல் வந்தால் போதும்னு அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை யாரும் பார்க்கல. அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு சேனல் மீட்டிங்காக போயிருந்தேன். லாஸ்ட்டாக உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? அடுத்த நாள் மார்னிங் தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. மோஸ்ட்லி அவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அதனால் கேஷுவலாக விட்டேன். எப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சு? அன்னைக்கு நைட் வரைக்கும் எனக்கு வரல. ரொம்ப இஷ்யூ க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் பர்சனலாக கமிஷனர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். தேங்க்யூ சார். ஸோ கல்யாணம் எவ்வளோ வருஷம் இருக்கும்?
4 years. கிட்ஸ்? இது வரைக்கும் வேண்டான்னு தள்ளி போட்டிருந்தோம். Now we are in plan. உங்கள் ஒய்ஃபுக்குன்னு ஹாபீஸ், பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா? அவள் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேனட்டிக். இந்தியா ஜெயிக்கணும்னா அவள் சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் ப்ரேயர் கூட செய்வா. அவ்வளோ பைத்தியம். ஏன் உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ கடவுள் நம்பிக்கையா? யா, சண்டே மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு போயிடுவா. சில சமயம் லைஃப்பில் உள்ள முக்கியமான டிசிஷன்ஸை கூட சர்ச் ஃபாதரை கேட்டு தான் எடுப்பா. எந்த சர்ச்? வெளிவாக்கம் சென்ட் தாமஸ் சர்ச். அந்த சர்ச் ஃபாதர் ஜோசப் இறந்தது உங்களுக்கு தெரியுமா? யா, எங்களோட நியூஸ் டிவிஷன் மூலமாக ஐ ஜஸ்ட் காட் டு நோ இட். யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. தேங்க்யூ. அவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களால் எப்படி சொல்ல முடியுது வெற்றி? ஜெசிகாவை போன புதன்கிழமை தான் கடைசியாக வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசஃபோட மர்டர் வியாழக்கிழமை நடந்திருக்கு. இதில் ஃபாதர் ஜோசப் இறந்தது பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளன்றதுனால அன்னைக்கு காலையில் யாருக்கோ பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அது ஏன் ஜெசிகாவை இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட அசம்ஷன். குட் மார்னிங் சார். வாங்க ஸ்ரீபன், உட்காருங்க. வெற்றி, எஸ் சார். ஃபாதரோட டெத் கேஸை இவர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. வெற்றி ஹேண்டில் பண்ணுற கேஸில் காணாம போன ஒரு பொண்ணு ஃபாதர் இறந்த டைமில் பாவ மன்னிப்புக்கு வந்தது மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கலான்னு இவர் சொல்கிறார். வந்திருக்கலாம் சார். அப்படி சந்தேகப்பட்டா ஃபாதர் இறந்த சமயத்தை வெளியில் போன வாட்ச்மேன்லேருந்து பெல் அடிக்கிற வரைக்கும் சந்தேகம் பண்ணோம். இட்ஸ் சிம்பிள். ஃபாதர் சர்ச்சுக்கு பண்ண சர்வீஸ் கிளியராக இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப் என்கொயர் பண்ணும்போது ஒரு வாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு இன்னொரு சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆப்ரேஷன் செலவு, வீட்டை சுற்றி கடன், இந்த எல்லா தொலையும் சேர்ந்து தான் அவர் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. சூசைட்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எனக்கு முதல்ல ஃபாதரோட மரணம் சூசைடுன்றது ஒரு டவுட்டான விஷயம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? அவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்ட வழி இருந்திருந்தாலும் அவர் உண்மையான கிறிஸ்துவனாக இருந்திருக்காரு. அப்படி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தன்னோட ரத்தம் புனிதமான சர்ச்சில் சிந்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சூசைட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் வீட்லேயே பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? ஃபாதரோட அதிகமாக பைபிள் படிச்சிருப்பீங்க போல. இதுக்கு பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ மதத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜெசிகா கேஸையும் ஃபாதர் கேஸையும் ஒரே ஆங்கிளில் பார்த்தா தான் இது ஒரு முடிவு கொண்டு வர முடியும் சார். அப்புறம் என்ன சார், தீர்க்க தரிசி மாதிரி இவரே எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த கேஸையும் இவரே எடுத்துக்கிட்டோம். எஸ் ஸ்டீபன், நான் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றியை அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். சார். என்ன சார்? கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் இவர்கிட்ட ஒப்படைங்க. எஸ் சார். வெற்றி சார், ஃபாலோவுக்காக ஃபாதர் கேஸை அசிஸ்ட் பண்ண ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் திருப்பதின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். ஆனால் என்ன, கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுவார், பார்த்துங்க. ஐ வில் ஹேண்டில் இட் சார். தேங்க்யூ. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும், கேளுங்கள் வேண்டாம் இயேசு கேளுங்கள். ஃபாதரோட ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால அவர் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாரு, எப்படி விருந்திருப்பாருன்னு உங்களை வச்சு ஒரு சின்ன அசம்ஷன். வெளியில் வாங்க. அதுக்கு இப்படியா சார் உட்கார வைப்பீங்க? ஏதோ புதுசாக மருந்து கண்டுபிடிச்சவங்க எலியை வச்சு டெஸ்ட் பண்ண மாதிரி நல்லா தெரியுது சார். ஃபாதர் எப்படி உட்காந்துருப்பாரு, எப்படி விழுந்திருப்பாரு, எப்போ சேர்த்திருப்பாரு, இப்போ எங்கே இருப்பாருன்னு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஃபாதர் உசுரோட இல்லை, நான் உசுரோட இருக்கேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ். கமிஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. கமிஷன் என்ன சார் சொன்னார் என்னை பற்றி? சொன்னார். பிசி பானுமதி விஷயம் தெரிஞ்சிருக்கும். அங்கே நான் தனியாக தானே போனேன். ப்ரொமோஷன் மேட்டர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? அதுக்கு சான்ஸ் இல்லையே.